எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற, தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 119, 105 உங்களுடைய வேத புஸ்தகத்திலே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுதான்? கால்களுக்கு தீபம், லைட், அதே மாதிரி வெளிச்சம். அதனால் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கறது. இன்னும் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையேப்பா என்று சொல்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களாம் ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையே, உங்களுடைய வார்த்தையை நான் வாசிக்க இந்த வார்த்தை சொல்லுகிறது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பதாகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடும் கொடுவோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது என்னோடு பேசுமப்பா, உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக பேசுமப்பா என்று ஒரு ஜெபத்தோடு வாசிங்க பிரியமானவர்களே. அப்படி வாசிக்கும்போது தான் உங்களுக்கு அது ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால், ஆண்டவர் மேலே அன்பாக எப்போ இந்த வாசிக்கிற ஒரு ஆசை உண்டாகும்? அநேகருக்கு வாசிக்க இஷ்டம் இல்லை. சிலர் என்ன செய்வாங்க? சும்மா பைபிளை திறப்பாங்க, ஏதாவது ஒரு பாகம் வந்தால் 2 வார்த்தை வாசித்து நானும் பைபிள் வாசிட்டேனே என்ற திருப்தியோடு போகிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, அதை அர்த்தத்தோடு கவனித்து அது ஒரு ஆகாரம் போல புசிக்கணுமா. அதான் தேவனுடைய கட்டளை. அதனால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணும். பிதாவும் குமாரனும் உங்களோட கூட வந்து தங்கி இருப்பார். பிரியமானவர், வேதத்தை கருத்தாய் எவ்வளோ வாசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக உங்களோடு வந்து தங்கி இருப்பார், உங்களுக்கு போதிப்பார், உங்களை வழி நடத்துவார். இது என்னுடைய அனுபவம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 10 இந்த 2 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம்? சத்திய வசனத்தினால் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் ஒவ்வொருவரும் சந்தோஷப்படுகிறவர்கள். பாருங்க, சத்திய வசனம் வாசிக்க ரொம்ப துக்கம், மனதில் வேதனை. ஆனால் அந்த வேதனை எல்லாம் அந்த வார்த்தைகள் மூலமாக படிக்க நமக்கு என்ன உண்டாகுதான்? சந்தோஷம் உண்டாகுது. இன்றைக்கி எத்தனை பேர் துக்கத்தில் இருக்கிறீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டம், ஊழியத்துலேயும் கஷ்டம், குடும்பத்துலேயும் கஷ்டம். எல்லாரும் அறிந்து கொள்ளாமல் பல காரியங்களை பேசுவாங்க, நம்மளை துக்கப்படுத்துவாங்க வீண் வார்த்தைகளை பேசி. ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, வேதத்தை வாசிங்க உட்கார்ந்து. அந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார், அருமையான ஆறுதல் வார்த்தைகளை பேசுவார். அதோடு கூட பாருங்கள், ரோமர் 15:4 வாசிக்கிறோம். தேவ வசனத்தினால் பொறுமை உண்டாகுது, ஆறுதல் உண்டாகுது. எனக்கு அருமையானே, இன்னும் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷ நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை, யுவர் ஜாய் வில் பி ஃபுல். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். வாசிக்க கேட்க ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, ஆண்டவரோடு பேச, ப்ரேயர் பண்ண, ஜெபம் பண்ண, ஆண்டவரோடு நெருங்கிய வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒன்று. இன்னும் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நல்ல கவனிங்க. ஜெபம் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ கர்த்தரோடு பேசுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியை கொடுப்பார். என்ன மேலான பாக்கிய வாழ்வு பார்த்தீங்களா? நேரம் முடிந்து விட்டது, இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இந்த மேலான பாக்கிய வாழ்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக இன்று கொடுப்பார். அந்த வசனத்தை அலட்சியம் பண்ணாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை பயபக்தியோடு வாசிங்க. ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு கற்று தருவோம்ப்பா, போதித்து வழி நடத்துகிற தேவன் நீர். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மேன்மையை விளங்கலையே எனக்கு என்று சொல்லாதபடி நீர் தாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்து விளங்க வைத்து அதை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். ஒவ்வொருவரும் மோடு நெருங்கி ஜீவிக்க, அவருடைய கண்ணீரிலும் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்க வேத வசனத்தின் மூலமாய் ஆற்றி தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள். 24 மணி நேர ஜெபகோபுரத்தில் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது.
அவர்கள் ஞானத்திலே சிறந்து வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட்டு வாழ்க்கையிலே உயரும்படியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். உங்கள் குடும்பங்களையும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைத்து விடுங்கள். குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சேருங்கள். வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ ஒரு லிங்க் பார்க்குறீங்க, அது நோட் பண்ணிங்க. இல்லைனா QR கோட் இருக்குது, அதன் மூலமாகவும் நீங்கள் இணையலாம். ஒவ்வொரு மாதமும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இந்த திட்டங்கள் மூலம் இணையுங்கள். ஏதோ ஒரு தடவை செஞ்சுட்டு 30 வருஷம் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ லட்சம் மக்கள் பாக்கியம் பெறணும். அதுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனி தரும்படியாக செய்வார். இன்னும் இயேசு அழைக்கிறார். டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ், எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படி ஊழியம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஆன்லைனில் ப்ரோக்ராம் இருக்குது. அதுலேயும் சேர்ந்துங்க. ப்ரேயர் டவரில் இருக்குது, சேர்ந்துங்க. ப்ரேயர் டவரில் போய் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். God bless you.